வணக்கம் தோழர்களே. அறிவியலின் நிறம் சிவப்பு என்கின்ற இந்த பகுதிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்றைய சொல்வீச்சின் நாயகர் மிக அற்புதமான இன்ஃபர்மேஷன் தியரியை உலகிற்கு வழங்கிய ஃபார்ம் ஹாஸ்கன் என்கிற அறிஞர். ஃபார்ம் ஹாஸ்கன் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். இவருடைய வாசகம் மிக மிக பிரபலமானது, அற்புதமானது. ஐ ஆம் லெஃப்ட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை செல்ஃப் டு பி லெஃப்ட் அவுட் என்று சொல்லுகின்றார். இப்போது நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் மிக அற்புதமான சோவியத் புத்தகம் மீர் பதிப்பகம் வெளியிட்டு 1962 வெளிவந்த சிறப்பான புத்தகம் எ கோர்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் என்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியவர் கம்பனாயாட்ஸ்கி என்கிற ஒரு அறிஞர். இந்த அறிஞர் எழுதிய இந்த புத்தகம் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்று பேசுகின்றது. குவாண்ட இயந்திரவியல் என்பது இன்றைக்கு பிரபலமாகி இருக்கும் ஒரு துறையாக இருக்கிறது. தொடர்களே, 2025 ஆண்டை குவாண்ட இயந்திரவியல் ஆண்டாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது. காரணம், 1925 முதலில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அல்லது குவாண்ட அறிவியல் குறித்த கோட்பாடுகள் வெளியிடப்பட்டன. ஆனால் பிற்காலத்தில் அவை மறைக்கப்பட்டன. இன்றைக்கு மீண்டும் குவாண்டம் உலகிற்குள் நாம் நுழைய இருக்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுவது குவாண்டம் கணினிகள். இன்றைய கணினிகள் சிப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறிய விஷயங்களை பயன்படுத்துகின்றன. இந்த லேப்டாப்புக்குள் இருப்பதும் அதுதான், உங்கள் வீட்டில் இருக்கும் கம்ப்யூட்டரில் இருப்பதும் அதுதான், உங்கள் கைபேசியில் இருப்பதும் அதுதான். ஆனால் ஒரு காலத்தில் அவை இருக்கப் போவதில்லை. அணுக்களையே நாம் பயன்படுத்தி நம்முடைய இந்த இன்ஃபர்மேஷனை, தகவல்களை பரப்ப இருக்கிறோம். அணுக்களையே பயன்படுத்தி குவாண்டா என்று அழிவிக்கப்படுகின்ற தகவல்களை எப்படி பரப்புவது? இப்படி ஒரு காலகட்டம் இருக்கும், அதில் இப்படித்தான் நடக்கும் என்று எ கோர்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் என்கின்ற குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய அடிப்படைகளை விளக்கும் புத்தகம் அன்றைக்கே பேசியிருக்கிறது. அது 1962 வெளிவந்த புத்தகம் என்பதை மனதில் வைத்து பார்க்கிற பொழுது எத்தனை பெரிய அதிசயத்தை இந்த சோவியத் விஞ்ஞானிகள் நமக்குள் விதைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். இப்போது நாம் சோவியத் கண்டுபிடிப்புகளிடம் செல்கின்றோம். பொதுவாக ஒரு ராக்கெட் அனுப்பப்படுகிறது என்றால் அந்த ராக்கெட் புவியை நோக்கி திரும்பி வராது. அங்கு சென்று ஒரு செயற்கைக்கோளை அதனுடைய ஆர்பிட்டில் நிலைநிறுத்திவிட்டு இந்த ராக்கெட்டுகள் விடைபெற்றுக் கொள்கின்றன. யூரி கேகரின் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பொழுதுதான் முதல் முறையாக கேப்சியூல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். கேப்சியூல் என்று இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த சொல்லாக்கம் பிராங்கோபான் என்கின்ற ரஷ்ய வார்த்தையிலிருந்து வந்தது. அது என்னவென்றால், விண்வெளிக்கு சென்ற பிறகு பூமிக்கு அது எப்படி திரும்பி வரும் என்பதற்கான பாதையை அதற்குள்ளேயே ஏற்கனவே புரோகிராம் செய்து, நிரலாக்கம் செய்து அதை அனுப்புகின்ற முறை. இந்த முறையை ரொசட்டேவ் அலெக்சாண்ட்ரேயோவ் என்கிற ஒரு அறிஞர் அறிமுகப்படுத்துகிறார். 1966 அது அறிமுகம் செய்யப்பட்டது. உலகிலேயே முதல் முறையாக விண்வெளிக்கு சென்ற ஒரு பொருள் பத்திரமாக வந்து தரையிறங்க முடியும் என்பதை செய்து காட்டிய பெருமை சோவியத்துகளை சாரும். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைகிறோம். இன்றைய விஞ்ஞானி லெவ் அர்ஜிமோவிச். இவர் 1909 பிறந்தவர். போலிஷ் ரஷ்யன் அறிஞர் என்று போற்றப்படுபவர். அற்புதமான ஒரு இன்வென்டர், பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். ஏற்கனவே இவருடைய பெயரை நாம் உச்சரித்திருக்கிறோம். டோகோமாக் என்று அழைக்கப்படுகின்ற அணு உலைகளில் பயன்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பு பெட்டகம் இவரால் கண்டுபிடித்து வழங்கப்பட்டது. இட் ப்ரொடியூசஸ் பவர் டியூரிங் த கண்ட்ரோல்டு தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் என்று ஒரு ஃபியூஷன் தெர்மோ நியூக்ளியர் கருவியை கொடுத்திருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து அணு உலைகளுமே அணு வெடிப்பு கோட்பாட்டை வைத்துதான் செயல்படுகின்றன. ஒரு அணுவை இரண்டாக பிளக்கிறோம், அந்த இரண்டும் மேலும் இரண்டாக பிளவுபடுகின்றன, 4. அந்த 4ம் மேலும் 4ஆக பிளவுபடுகின்றன. இப்படி 16 கிடைக்கிறது. இப்படித்தான் அணு பிளவுதான் நமக்கு சக்தியை வழங்கி கொண்டிருக்கிறது, ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அணு சேர்ப்பதன் மூலமும் ஆற்றல் கிடைக்கும் என்பதுதான் ஐன்ஸ்டீனின் கோட்பாடு. அணு சேர்த்தலின் மூலம் ஆற்றல் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். 1, அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்படாது, உங்களுக்கு அது பாதுகாப்பானது. 2, அது நியூக்ளியர் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முக்கியமான ஒரு கொடுமையை நிகழ்த்தாது.
அதை உள்ளடக்கிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை உருவாக்கிய பெருமைதான் அட்சிமோவிச் என்கிற இந்த அறிஞரை சாரும். 1949 அதை அவர் அறிமுகம் செய்கிறார். He introduced uranium enrichment formula testing. ஒரு யுரேனியம் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கிறது, இதை அணு உலையில் பயன்படுத்த முடியுமா என்பதை ஒரு சமன்பாட்டை வைத்துதான் அவர்கள் கணக்கிடுகிறார்கள். அந்த சமன்பாட்டை வழங்கியவர் அட்சிமோவிச் அவர்கள். ஒரு ரயில் ரோடு இன்ஜினியராக தன்னை உருவாக்கி கொண்டவர் ஆரம்ப காலத்தில். பிற்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக சோவியத் நாட்டினுடைய உயர்ந்த மாஸ்கோ பல்கலைக்கழகத்திற்குள் அவர் நுழைகின்றார். ஐசோடோப் செப்பரேஷன் என்கின்ற மின்காந்த முறையை அறிமுகம் செய்ததன் மூலம் அவர் பிரபலம் அடைகிறார். 2 விஷயங்களில் அவரை நாம் போற்றுகின்றோம். ஒன்று, லித்தியம் 6 என்கின்ற ஒரு வேதிப்பொருள் கிடைத்தால் இனிமேல் அணு வெடிப்பு தேவையில்லை, அணு சேர்ப்பின் மூலமே நாம் நம்முடைய ஆற்றலை பெற முடியும் என்கின்ற உலகத்தினுடைய அமைதி வழி ஆற்றலை உருவாக்கிய பெருமைக்குரியவராக நாம் அவரை என்றைக்கும் போற்றுகின்றோம். அவர் ஃபியூஷன் என்கின்ற அணு சேர்ப்பை ஆதரித்தவராக எப்போதும் அறியப்படுவார். இப்போது நாம் இந்தியாவினுடைய இன்னொரு முக்கிய சோவியத் இணைப்பை பற்றி பார்ப்போம். ஸ்டாலினுக்கு பிறகு குருச்சேவ் என்கிற ஒரு மாமனிதர் சோவியத்தினுடைய அதிபராகிறார். சோவியத்தின் அதிபர் என்கின்ற அந்த பதவியை துறந்துவிட்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்கிற பதவியை ஏற்படுத்தியவர் குருச்சேவ். சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்றால் சோவியத்துகளின் தலைவர் என்று அர்த்தம். அந்த குருச்சேவின் ஆட்சி காலத்தில் தாவ் பீரியட் என்கின்ற ஒன்றை பற்றி பேசுகிறார்கள். 1957 ஆண்டு VI வேர்ல்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் அண்ட் சயின்ஸ் என்கின்ற ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை சோவியத்தில் அவர் கூட்டுகின்றார். இந்த மாநாடு ஸ்புட்னிக் நகரம் என்கிற நகரத்தில் கூட்டப்பட்டது. இந்த ஸ்புட்னிக் நகரத்திற்கு இந்தியாவிலிருந்து 400 இளைஞர்களை வரவழைத்தார்கள். 400 இளைஞர்களை சோவியத் நாடு தன் செலவில் அழைத்து சென்றது. இந்த 400 இளைஞர்களுக்கும் அங்கே பயிற்சி கொடுத்தார்கள். இந்த 400 இளைஞர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டன? விண்வெளித்துறை, 2வது முக்கியமான துறை தட்பவெப்பநிலை துறை, 3வது துறை உயிரியல் துறை, மருத்துவத்துறை, இப்படி அடுக்குகின்ற 18 வகையான பயிற்சிகள் அவர்கள் 18 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு தரப்பட்டன. காஸ்மோலல் சென்ட்ரல் கமிட்டி என்கிற ஒரு கண்ட்ரோல் கமிட்டியை உருவாக்கினார்கள். அந்த 400 இளைஞர்களும் இந்தியாவுக்கு திரும்பி பல்வேறு இந்தியாவினுடைய ஆய்வகங்களில் இணைந்த பொழுதுதான் இந்திய அறிவியலின் மகத்தான பொற்காலம் தொடங்கியது. இவர்களெல்லாம் CSIR என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய ஆய்வகங்களில் இணைந்து ஒவ்வொரு ஆய்வகத்தையும் உயிர்ப்பித்த ஒரு பெருமைக்குரிய ஒரு வரலாறு இங்கு படைக்கப்படுகிறது என்றால் அதற்கு அன்று குருச்சேவ் அவர்கள் கூட்டிய அந்த VI என்று அழைக்கப்பட்ட ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்தியது. அறிவியல் டூரிசம் என்கிற வார்த்தையை அந்த அற்புதமான மாநாடு அறிமுகம் செய்தது. சோவியத்துகளின் நட்பு முறை கொண்டிருந்த 14 நாடுகளின் விஞ்ஞானம் படித்த இளைஞர்கள் அங்கே ஓரிடத்தில் வைத்து பயிற்சி அளிக்கப்பட்டது இருக்கிறதே, அது வரலாற்றின் திருப்பு முனை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.